இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய சமுதாய மாற்றம் நிகழ்த்தினார் என்பதே மகிழ்ச்சி தானே. அந்த சமுதாய மாற்றத்திற்கு அவருக்கு வைத்தியமும் மாய வேலைகளும் தேவைப்பட்டது என்பதுதான் உண்மை. என்னென்ன சித்து வேலை கற்றுக்கொண்டார் என்பதை சற்று விரிவாக காண்போம். அன்றிரவு அந்த பாலகன் மிகவும் சிந்தித்தான். என் தாயக மறுமலர்ச்சிக்கு நான் மாயக்காரனாகவும் வேண்டுமா? வேண்டும், நிச்சயம் வேண்டும். என்ன செய்தாகிலும் நம் தாயகத்தின் விடுதலைக்காக கடும் சுமைகளையும் தாங்கத்தான் வேண்டும். மறுநாள் குருநாதர் கீசிங். இந்த குருநாதர் தான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் மிகவும் பங்கு பெற்றவர். கீசிங்கின் வாழ்க்கையில் திருமணம் இல்லை. சிறு வயதிலேயே எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டு மாயக்கலைகள் அனைத்தும் கற்றுத் தெரிந்தவர் அவர். அவரின் மாயக்கலையின் குருநாதர் டோமிங். டோமிங் இயேசு கிறிஸ்துவை பார்த்ததுமே பரவசமுற்றார். யார் இந்த குழந்தை? கண்களில் அது என்ன அவ்வளவு ஒளி! அடடே, என் மாயக்கலை சீடர்களில் இவனே என் முதல் சீடனாவான் என்று சொல்லும் அளவிற்கு அந்த முகம் பிரகாசித்தது. மகனே, என்னவெல்லாம் கற்றாய்? வைத்திய முறைகள் அனைத்தையும் அயமுற கற்றிருக்கிறேன். பிதா சொன்னார், நான் மாயக்கலையும் கற்றுத் தேர்ந்தால் என் தேசத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று. என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிதாவே. குறிப்பு: இயேசு இயற்கையாகவே தன்னில் வயதில் மூத்தவர்களை பிதா என்று அழைத்து பழக்கப்பட்டார். பின்னாட்கள் வார்த்தைக்கு வார்த்தை பிதா என்பதையும் அவரின் பழக்கம் என்பதையே காட்டுகிறது. நன்று மகனே, இன்றிலிருந்து நீ கற்றுத்தேரும் வரை என் மாணவராகவே கருதப்படுகிறாய். வைத்திய குரு. மகனே, குரு ஓய்வு தரும் நாளில் என்னை பார்க்க வரலாம். அதுவரை நீ இவரின் பிள்ளை. சுபம் நடக்கட்டும். கல்வி ஆரம்பமானது. மாயக்கலை என்றால் இன்று ஆங்காங்கே காட்டப்படும் சர்க்கார் கலை போன்றதல்ல. அது ஒரு வகை யோகாசனமாகவும் ஒளிப்பெயர்ச்சியாகவும் ஹிப்னாட்டிஸ் கலையாகவும் மெஸ்மரிஸ் கலையாகவும் ஆன்ம ஊடுருவ கலையாகவும் அது காணப்பட்டது. வைத்தியம் கற்றவர்கள் அன்றைய மாயக்கலையை கற்றுத் தேர்ந்தால் அந்த வைத்திய முறை மிகவும் பயனுள்ளதாகவும், அன்றைய ஒளிப்பெயர்ச்சி என்பது விளக்கு கொளுத்தி நகரும் பலகையில் அதை பொருத்தி அரை மணி நேரமாக அந்த விளக்கை நடு நெற்றிக்கரையில் கொண்டு வந்து பின் நெற்றியோடு ஐக்கியமாக்கி பயிற்சியை முடிப்பார்கள். மனதிடம், வைராக்கியம், நெஞ்சுரம் போன்றவைகளை உடையவர்களுக்கே இந்த பயிற்சி பொருந்தும். இந்த ஒளிப்பயிற்சியை அவ்வளவு எளிதாக சீனாவிலேயே கூட கற்றவர்கள் குறைவு. நெருப்பு நெற்றியை பொசுக்கிவிடும். ஒவ்வொரு இரவும் விடாமல் ஒளிப்பயிற்சி செய்து 1 வருடம் பயிற்சி செய்தவர்கள் கண்களை பிறரால் பார்க்கவே முடியாது. தோஷம் செய்துவிடும். ஒளி உடம்பில் ஐக்கியமாகி இரத்த நாளங்களில் எல்லாம் ஒளி ஊடுருவி உடம்பெங்கும் ஐக்கியமாகி இருக்கும். தன்னை யாரேனும் தொட்டால் கூட தன் உடம்பிலிருந்து ஒளி வெளியேறுவதை உணர முடியும். ஒளியோடு சேர்ந்து அக்குப்பஞ்சர் முறையை பயன்படுத்தி கோமாவில் இருக்கும் ஒருவனை கூட எழுப்ப முடியும். இதைத்தான் இயேசு பின்னாளில் செய்தார். சுமார் 6 மாத காலம் மிகவும் சின்சியராக ஒளிப்பயிற்சியில் கற்றுத் தேர்ந்து ஹிப்னாட்டிசத்தை மெஸ்மரிசத்தையும் கற்றுத் தேர்ந்து பயிற்சிகளில் இறங்கினார் இயேசு. ஒளிப்பயிற்சியில் அடுத்த கட்டமாக சூரியன் நோக்குதல் பயிற்சிக்கு ஆயத்தமானார். ஒளியை வாங்கி பழக்கப்பட்ட கண்களுக்கு சூரியன் நோக்குதல் அவ்வளவு கஷ்டமில்லை. ஆனாலும் அதிகாலை 7 மணி முதல் சூரியன் நோக்குதல் அவ்வளவு கஷ்டமில்லை. சூரியன் சாயும் வரை உணவின்றி தண்ணீரின்றி, உணவும் தண்ணீரும் வியர்வை சுரந்துவிடும் என்பதால் அது நோக்குவதற்கு இடைஞ்சல் தரும் என்பதால் அக்காலத்தில் அது தவிர்க்கப்பட்டது. அது ஒரு 6 மாத பயிற்சி.